40 வருட உழைப்பு, 40 வருட சேமிப்பு, குடும்பத்திற்காக வாழ்ந்த வாழ்க்கை. இந்தியாவின் பல வீடுகளில் வீட்டு சாவிகள், நில ஆவணங்கள், தங்க நகைகள், சேமிப்புகள் அனைத்தும் அமைதியாக மருத்துவ கட்டணங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நாம் முன்னேற்றம் பற்றி பேசுகிறோம், டிஜிட்டல் இந்தியா என்று கொண்டாடுகிறோம். ஆனால் ஒரு கடுமையான நோய் வந்தால் ஒரு குடும்பம் முழுவதும் பொருளாதார முறிவின் விளிம்பில் தள்ளப்படுகிறது. அப்படி இருக்க அது எந்த முன்னேற்றம்? நாம் பேசாமல் தவிர்க்கும் உண்மைகள். 5 குடும்பங்களில் ஒரு குடும்பம் பேரழிவு மருத்துவ செலவை சந்திக்கிறது. பெரும்பாலான மூத்த குடிமக்களுக்கு பாதுகாப்பான காப்பீடு இல்லை. காப்பீடு இருந்தாலும் முழுசா தராது. வீட்டு நர்சிங், ஆக்சிஜன், உபகரணங்கள், பரிசோதனை, ஆம்புலன்ஸ், பயண செலவு, வேலை விடுப்பால் வருமான இழப்பு, 4 நாள் ஐசியு, 40 வருட சேமிப்பு முடியும். ஒரு மூத்த நபருக்கு நோய் வந்தால் அது மருத்துவ அவசரம் மட்டுமல்ல, பொருளாதார அவசரம், குடும்ப மரியாதையின் சோதனை. வயதாகிறது ஏன் இங்கே தண்டனை போல? இந்த நாட்டை கட்டியது நம் மூத்தவர்கள் தானே. அவர்களுக்கு வேண்டியது பயமில்லா முதுமை, கடனில்லா சிகிச்சை, தேடி திரியும் நிலை அல்ல, மரியாதை தான் வேண்டும். முதுமை என்பது பயம் அல்ல, அது மரியாதை. இது அரசியல் அல்ல, இது மனித நேயம். மருத்துவம் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும், அழிக்கக்கூடாது. இந்த மனித நேயத்தை ஆட்சியாக மாற்ற வருபவர்கள் மாற்றம் செய்ய வருகிறார்கள்.